சீ, நான் எவ்வளவு உசாரா இருப்பேன், என்னைய ஒத்தி ஏமாத்தி விட்டாளே. இதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அப்படின்னா ஏதாவது சோடா கடையை பார்த்து நிறுத்து. சோடா குடிச்சா ஜீரணம் ஆயிடும். ஆமா, எங்களுக்கெல்லாம் சோறு போடலையே, நீ மட்டும் எப்படி சாப்பிட்டா? பாட்டி, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். சும்மா இனி கேள்வி கேட்டு கடுப்பேத்தாம இருங்க. சரி சரோஜா. ஏலே, வண்டி வேகமா ஓட்டு. குட்டால அருவியில குளிச்சது போல் இருக்குதா, குட்டால அருவியில குளிச்சது போல் இருக்குதா, குட்டால அருவியில குளிச்சது போல் இருக்குதா. பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு அடிச்சிட்டு இருக்கு, குத்தால அருவியில குளிச்ச மாதிரி இருக்கா உங்களுக்கு? இங்க பாருங்க பாட்டி, நானே கொதிச்சு போய் வந்துட்டு இருக்கேன். நீங்க குத்தால அருவியில குளுக்குள்ளி குளிக்கிறதெல்லாம் நிறுத்தி வைங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னா அதனால பாட்டு பாடுனேன். என்னால வயசான காலத்துல சும்மா இருக்க முடியாது சரோஜா. சும்மா இருக்க முடியலனா இறங்கி வண்டி பின்னால ஓடி வாங்க. நானே எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு 7ஆம் பிறவிக்கு பிறகு பிறந்தவன் என்னை ஏமாத்தி விட்டா. நானே அந்த வேதனையில போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா வாயை மூடிட்டு வரதா இருந்தா வண்டியில வாங்க, இல்லனா இறங்கி நடந்து வாங்க. வானரி, 7ஆம் பேரன் சொன்னியலா இல்ல 7ஆம் பேரவின் சொன்னியலா? அப்படினா என்ன வானரி? மீன்காரி, விளக்க ரொம்ப அவசியம். வாயை மூடிட்டு இரு. நானே டென்ஷன்ல வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு கிடக்கேன். விளக்கம் கேட்க வந்துட்ட விளக்கம். ஏலே, வண்டியை சீக்கிரம் ஓட்டிட்டு போ. அந்த குடுமிகாரி 2 அடி அடிக்காம வந்துட்டேன்னு என் மனசெல்லாம் குமரிட்டு கிடக்கு. இதுல வெயில் வேற மண்டை காயுது. இதுல இவன் சீக்கிரமா வண்டி ஓட்டிட்டு போவான்னு பார்த்தா ஊந்துட்டு போறான். தம்பி ஜோசப், சீக்கிரமா போப்பு. போயிட்டு தான் இருக்கேன். நீங்க ஏங்க இவ்ளோ கோபப்படுறீங்க? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நான் ஏமாந்து போயிருக்கேன். எப்படில கோபப்படாம இருக்க முடியும்? கொதிச்சு போயிருக்கேன். ஜோசப், வண்டியை திருப்பல, அவளை போய் 4 அடி அடிச்சுட்டு வரேன். ஏக்கா, ஏன் இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணு சொல்லிச்சுல, அண்ணனுக்காக தான் நல்லது பண்றதுக்கு ஏதோ பண்ணிருக்கு. அது நல்ல பொண்ணுக்கா. இந்த காலத்துல யாருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்றாங்க? அந்த பொண்ணு ஃப்ரெண்டுங்கிறதுனால பல லட்சம் செலவு பண்ணி அவளுக்கு உதவி செஞ்சிருக்கு. அப்படின்னா அது நல்ல பொண்ணு தானக்கா? ஏலே, மாட்டிக்கிட்டனால அவன் நடிச்சிட்டு இருக்கா. அவ என் தம்பி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். வேணும் தான் நடிச்சு ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வரக்கு முயற்சி பண்ணிருக்கா. அவளை போய் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வக்காலத்து வாங்கிட்டு வராத நீ. எவ்வளவு மோசமான வேலை பண்ணிருக்கா. சரியான மோசக்காரி. அவெல்லாம் என் வீட்டு பக்கத்துல வரட்டு கொண்டே இருக்காம விட மாட்டேன். அவ ஆத்தக்காரி அவளுக்கு மேல இருந்திருக்கா. இந்த காலத்துலவே சாணியலுக்கு வாரின்னு ஊத்தி சொல்லும் போது நான் டவுட் பட்டிருக்கானா. சந்தை கூடாம வாங்கி சொன்னெல்லாம் என்னையதான் சொல்லணும். வானரி, இப்படி நாட் ரோட்ல காத்திக்கிட்டே வாரியல எதுக்கு? ஏதா இருந்தாலும் அங்க வச்சு பேசியிருக்கனா? இப்படி காத்திட்டு வந்தா மட்டும் என்ன நடந்துற போகுது? நான் கேட்க கூடாதுன்னா வாயை மூடிட்டு வரேன், விட மாட்டேங்கிறீங்களே. அதை இப்ப கேட்டுட்டல, உன்னால அமைதியா இருக்க முடியாது. ஆமா, இவியல விடவா அதிகமா பேசிட்டேன். வானரி இப்படிதான் ரொம்ப பேசுவாவே. ஐயோ, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. ஜோசப், வண்டி நிறுத்து. எதுக்கு வண்டி? வண்டிய மண்டபத்துக்கு திருப்பு. முக்கியமான பொருளை இந்த மண்டபத்திலே விட்டுட்டு வந்துட்டேன். பாட்டி, அப்படின்னா பணப்பட்டி விட்டுட்டு வந்துட்டீங்களோ? பணப்பெட்டி என் கையில தான் இருக்கு. எப்பாடா பணப்பட்டி கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, வேற என்ன விட்டுட்டு வந்தியே? என் தலையில வச்சிருந்த பூவை தான் விட்டுட்டு வந்துட்டேன். ஜோசப், அதை போய் எடுத்துட்டு வரணும், வண்டியை திருப்புப்பா. ஆமா, அந்த மொட்டை தலையில வச்ச பூவே ரொம்ப காஸ்ட்லி. அத பல கிலோமீட்டருக்கு வண்டி திருப்பிட்டு போய் இந்த வேகாத வெயில எடுத்துட்டு வந்து ஆகணும். உங்களுக்கு பூ தானே வேணும் பாட்டி, நான் மூலமா வாங்கி தரேன். நான் இப்ப தலையில பூ வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் மண்டபத்துல போட்டோ எடுப்பாவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்கதான் போட்டோவே எடுக்கலையே. பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இப்பயாவது போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா பூ மிஸ் ஆயிடுச்சு. அதான் ஒரு 8 போய் எடுத்துட்டு வந்துடலாம் சரோஜா. எனக்கு இங்க என் தம்பி வாழ்க்கையே மிஸ் ஆகி போச்சேன்னு கவலையா இருக்கு. உங்களுக்கு அந்த மொட்டை தலையில அந்த பூ மிஸ் ஆயிட்டு இருந்தா இப்ப ரொம்ப கவலை. பாட்டி, வாயை மூடிட்டு வாங்க பாட்டி. ஏக்கா, போலீஸே வண்டி நிறுத்துறாங்கக்கா. ஆமா, இவ எதுக்கு இப்ப நிறுத்தியாவே? லைசென்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. ஆமா, லைசென்ஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்லையா? வச்சிருக்கேன்க்கா. சரி, அப்ப ஓரமா நிறுத்தி என்ன ஏதுன்னு கேப்போம். சரிக்கா. நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன சார்? தம்பி, லைசென்ஸ் இருக்கா? எல்லா பேப்பரும் கரெக்டா வச்சிருக்கியாப்பா? வச்சிருக்கேன் சார். சரிப்பா, வண்டியை செக் பண்ணோம். சார், அதான் எல்லாம் இருக்குன்னு என் தம்பி சொல்லியெல்லாம் அப்புறம் எதுக்கு செக் பண்ணணுங்கிறியே? செக் பண்ணோம் மேடம். எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இங்க போற வர வண்டி எல்லாத்தையுமே நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை எங்க கடமையை செய்ய விடுங்க மேடம். பப்ளிக் நீங்க தானே அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்களே அவசரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வெயில் மண்டை பழக்குது, இப்ப இது ரொம்ப அவசியம். மேடம், நீங்க மட்டும் வெயில்ல இல்ல, நாங்களும் வெயில்ல தான் இருக்கோம். எங்க கடமையை செய்ய விடுங்க மேடம். உங்க வண்டியை மட்டும் இல்ல, இங்க போற வர எல்லா வண்டியும் நாங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். போலீஸ்காரரே,
மீன்காரி எங்க வண்டியில செக் பண்ணியக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்க 4 பேர் தான் இருக்கோம். நல்ல மூஞ்ச குறுகுறுன்னு பாத்துக்கிடுங்க. வேணும்னா வண்டியோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கிடுங்க. மா உங்களை போட்டோ எடுத்து நாங்க என்னமா பண்ண போறோம்? எல்லாரும் இறங்குங்க, வண்டியை செக் பண்ணணும். இறங்கி செக் பண்ணாக்க ஒண்ணுமே இல்ல. வேணா அப்படியே நின்னு பாருங்க. என்னே போலீஸ்காரனே, என்னம்மா? எங்க ஓனர் சொன்ன மாதிரி வண்டில ஒண்ணும் கிடையாது. ஓஹோ, இந்த அம்மா தான் வண்டிக்கு ஓனரோ? ஆமாண்ணே, எங்க வண்டில ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு சூட்கேஸ் எங்க ஓனரோடது மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் இல்லனே. ஏதோ சூட் கேஸ் இருக்கா? 2 பேரும் என்னன்னு செக் பண்ணுங்க. என்ன சூட்கேஸ்மா? கொடுங்க, செக் பண்ணனும். அதுல செக் பண்ணியதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. எங்க ஓனரோட ரூபா மட்டும் தான் இருக்கு. 10 லட்சம் ரூபா தான். என்னது 10 லட்சமா? சார் 10 லட்சம் ரூபா பணம் வச்சிருக்காங்களா? மா பெட்டியை ஓபன் பண்ணி காட்டுங்க. அதை எதுக்கு ஓபன் பண்ணி காட்டணும்? அது ஏன் பணம் தான். நீங்க முன்ன பின்ன பணத்தை பார்த்தது இல்லையோ? அதெல்லாம் திறக்க முடியாது. மேடம், இந்த 10 லட்சம் ரூபா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இதுக்கு ப்ராப்பரா பில் வச்சிருக்கீங்களா? என்னது பில்லா? சாம வாங்கினா தானே பில் வரா? மேடம், நியூஸ் பார்க்கறது இல்லையா? 50,000க்கு மேல கையில வச்சிருந்தா அதுக்கு பில் காட்டணும். இல்ல எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் மாதிரி இருக்கணும் மேடம். இல்லனா பணத்தை நீங்க எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? பணத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு போனோம்னு அர்த்தம். அந்த பெட்டியை எங்க கிட்ட தாங்க மேடம். உங்ககிட்ட எல்லாம் தர முடியாது. அது எங்க பணம்? யார் வீட்டு பணத்தை யார் கேக்குதுன்னு கேக்கேன். மேடம், உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா தெரியாதா? இது எலெக்ஷன் டைம். இந்த நேரத்துல 50,000க்கு மேல ஒருத்தர் எடுத்துட்டு போக கூடாது மேடம். மீறி எடுத்துட்டு போனா அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கணும். இல்லனா நாங்க கொண்டு போக விட மாட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு மேடம். அதனால பணத்தை எங்க கிட்ட கொடுங்க. நாங்க ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஆதாரத்தை காமிச்சிட்டு எடுத்துட்டு போங்க. சார், நாங்க சம்பாதிச்சு வாங்கின பணம் இது. இதுக்கு ஆதாரம் வேற நாங்க எங்க இருந்து சேமிச்சு வைக்கிறது? நான் 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கும் சொந்தக்காரி. ஒரு 10 லட்சம் எடுத்துட்டு போக கூடாதா? மேடம், 10 வீட்டுக்கு ஓனரா இருந்தாலும் சரி, 10,000 வீட்டுக்கு ஓனரா இருந்தாலும் சரி, முறைப்படி ஆதாரத்தை காமிச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு போங்க. இல்லனா எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க மேடம். அப்புறமா வந்து ஆதாரத்தை காமிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. சார், இது பால் வித்த காசு, வீடு வாடகை வந்த காசு. இதுக்கெல்லாம் நான் பில்லு வைக்கணும். எங்க போறது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். நாங்க எங்க ரூல்ஸ் படி தான் நடப்போம். 50,000க்கு மேல யார் எடுத்துட்டு போனாலும் அதுக்கு ஆதாரம் வேணும். இல்லனா பணத்தை நாங்க பறிமுதல் பண்ணுவோம். மேடம், பால் வித்த காசுனா வீட்ல தானே வைக்கணும். எங்க எடுத்துட்டு போறீங்க? எங்க எடுத்துட்டு போவா? வீட்டுக்கு தான். மேடம், மாடு எங்க இருக்கு? மாடு எங்க இருக்கோ வீட்ல தான் இருக்கு. பால் எங்க வச்சு வித்தீங்க மேடம்? பாலையும் வீட்ல தான் வச்சு வித்துருக்கோம். என்னம்மா நீங்க மாடு வீட்ல இருக்கு, வீட்டுக்கும் பழத்தை கொண்டு போறியா, பாலையும் வீட்ல வச்சு தான் வித்துருக்கேங்கறியா? நீங்க சொல்றதுல எதுவுமே ஒரு லாஜிக் இல்லையே. எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க கொண்டு போறீங்களோ? ஓட்டுக்கு பணமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் பணம் கொடுத்ததும் இல்ல, வாங்கினதும் இல்ல. ஓனர்னு சொல்லும் போதே எங்களுக்கு டவுட் வந்துச்சுமா. இப்பதானே அதுக்கு அர்த்தம் தெரியுது. என்ன கட்சிமா நீ? யாருக்கு பணம் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போறா? ஐயோ, எந்த கட்சியிலயும் இல்ல. நாங்களும் பாமர மக்கள். தெரியுது 10 லட்சம் பெட்டியில இருக்கும் போதே தெரியுது. பணத்தை கொடுமா. சார், நாங்க யாருக்கு பணம் கொடுக்கறது போல. எங்க வீட்டுக்கு தான் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வேணா எங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆமா, எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு. பெட்டியை கொடுப்பா. என்ன இந்த ரூபா அந்த சாமி பிள்ளையோடது? அந்த பிள்ளைய தான் இவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி இந்த பணத்தை வாங்கிட்டு போறாவே. அட பேதியற்ப மீன்காரி, இல்லாத போலான்னு சொல்லி விடுறதுக்கு. ஓனர் உங்க தம்பிக்கு அந்த பிள்ளைய கட்டி வைக்கன்னு சொல்லி தானே இந்த பணத்தை வாங்குனீங்க. கல்யாணம் நீண்டு போச்சு, இந்த பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டியதானே ஓனரு. இப்ப பாருங்க, ஈவிய கேட்காம என்ன பண்ண போறீங்க? எல்லாம் ஒன்னால வந்ததா மீன்காரி. பேதியற்ப அந்த வண்டியில வந்து ஏறி அடம் பிடிக்கும் போது எனக்கு தெரியும். ஏதாவது 7 இழுத்து விடுவா நீ. பேட்டியில பணம் இருக்குன்னு சொன்ன நீ தானே. அதனால தான் அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்னது? இல்லங்க சார், அவரு கண்டுபிடிச்சிட்டாருன்னு வந்ததுதான் தங்கை சிலிப்பாயிட்டு. ஓனர்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்தக்கா நீ. ஒரு பொம்பளை பிள்ளைய ஏமாத்தி ரூபாய் புடிக்கிட்டு போறியோ? இல்லங்க சார், அவ வந்து எங்க தம்பியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பார்த்தா. நாங்களும் அந்த கல்யாணத்துக்காக நிறைய ரூபாயை செலவு பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக தான் அந்த ரூபாயை வாங்கிட்டு போறேன். சார், இந்த கேஸ் விசாரிக்க பயங்கரமான உண்மையெல்லாம் வெளியே வருதே. ரூபாயை வாங்கிட்டு நம்ம மேல எஃப்ஐஆர் போட்டுடலாமா சார்? ஒரு பொண்ணை ஏமாத்திருக்குன்னு சொல்லி. ஐயோ, வேண்டாம். முதல்ல பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வச்சு பேசிக்கிடுவோம். கேஸ் போடலாமா இல்ல கேஸ க்ளோஸ் பண்ணலாமான்னு. மேடம், ரூபாயை தாங்க. இந்ததான் இருக்கு, எடுத்துட்டு போங்க. இந்த மீன்காரி என் பணத்தை புடிங்கி கொடுக்கறதுல விவரமா தான் இருக்கா. வீட்டுக்கு வா மீன்காரி, உன்னை வச்சுக்கிறேன். ஓனர், அவன் ஏதோ ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லியாவல்ல.
வாயை மூடிட்டு இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேடம் பணத்தை தாங்க மேடம், வீண் பேச்சு வேண்டாம். ஷாடோஜா கோபப்படாத, இப்போ குடிப்போம். அப்புறமா அந்த குடிமி இருக்கால அவளை கூட்டிட்டு போய் ஆதாரத்தை காமிச்சு வாங்கிடுவோம். குடி தரட்டுமா? கொடுங்க கொடுங்க. ஷார் இந்தாங்க பணம், 10 லட்சம் இருக்கு, இதை அப்படியே எண்ணிக்கிடுங்க. சரி சரி. கான்ஸ்டபிள், அப்படியே உங்க 4 பேர் பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி வாங்கிருங்க. அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் இவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அதையும் எழுதி வாங்கி சைன் போட்டு போக சொல்லுங்க. ஓகே சார். என்ன போலீஸ்காரனே, எனக்குனே தனியா அட்ரஸ் எல்லாம் கிடையாது. ஓனர் வீட்ல தான் நான் கூடி இருக்கேன். அதனால அவிய பேரிய அட்ரஸ் எழுதி வாங்கினாலே போதும். ஓனர் சாரஜானே கொட்டை எழுத்துல போடுங்க. பின் குறிப்பு புளு கலர் வீடு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்குமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இதை நான் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணாதான் இருக்கு இந்த உலகத்துல. சேகர கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். அந்த ஓனர் ரவியில சாணி தட்ட வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். நான் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த ஓனர் ரவியில வீட்டை விட்டு துரத்துறது என்னோட வாழ்க்கையின் லட்சியமா இருந்தது. எதுவுமே நடக்காம இப்ப தோத்து போய் நான் அந்த வீட்டுல வந்து நிக்கிறேன். அதுவும் அவ்வளவு பணத்தையும் இழந்து போய் வந்து நிக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வாய்னால சொல்ல முடியல. 10 லட்சம் ரூபாய் அந்த ஓனர் ரவியில எடுத்துட்டு போயிட்டாவே. 5 லட்சம் ரூபாய் இந்த சில்லமாண்டி எடுத்துட்டு போயிட்டாவே. யார் வீட்டு ரூபாயை யார் அனுபவிக்குது? இதையும் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். இதுக்காகலாம் சேகர் எனக்கு வேண்டான்னு நான் அவனை விட்டு விலக மாட்டேன். அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போயே தீருவேன். அந்த ஓனர் ரவியில ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சாணி தட்ட வைப்பேன். என்னைய அந்த ஓனர் ரவியில ஒரு நாள் ஓனர்னு கூப்பிடுவாங்க. நான் அந்த ஓனர் ரவியில சரோஜான்னு கூப்பிடுவேன். இது நடந்தே தீரணும். நடத்தி காட்டுவேன். என்னைய சும்மா சாதாரணமா நினைச்சிட்டாவிய. இதுக்கு மேலதான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. சௌமி, என்னாச்சுமா? எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்கா? ஏங்க வந்துட்டீங்களாங்க? என்னாச்சு ஷில்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? சௌமி, நீ ஏமா ஒரு மாதிரி இருக்கா? பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். தப்பா? என்ன தப்புமா? ஏங்க வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு 20 லட்சம் ரூபாய் வாங்கணுங்க. 20 லட்சமா? எதுக்கு? நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு தாங்க. ஆனா அவ்வளவு பணத்தையும் நாங்க இப்ப தொலைச்சிட்டோங்க. நானே எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு 7ஆம் பிறவிக்கு பிறந்து பிறகு வர மாட்டேங்குதேன்னு. பாட்டி, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். சும்மா இனி கேள்வி கேட்டு சி. இதுல வெயில் வேற மண்டை காயுது. இவன் சீக்கிரமா வண்டி ஓட்டிட்டு போவான்னு பார்த்தா ஊந்துக்கிட்டு போறான். அந்த குடுமிக்காரிய 2 அடி அடிக்காம வந்துட்டேன்னு என் மனசெல்லாம் குமரிட்டு கிடக்கு. இதுல வெயில் வேற மண்டை காயுது. இவன் 2 பேரை வேற காய வச்சிட்டு இருக்காவே. பாட்டி, நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். சும்மா இனி கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணிட்டு டென்ஷனே வேண்டாம், மேலே ஏற்கனவே சொல்லியாச்சு. சந்தை கூடாம வாங்கி சொன்னேன், என்னையதான் சொல்லணும். ஓனர் இப்படி இப்படி. சரி சரி, அப்ப வாரமா நிறுத்தி என்ன ஏதுன்னு பேப்போம்.